ஃப்ரெண்ட்ஸ், நாம் பெரியவங்களாக ஆனாலும் நமக்குள்ளேயும் குழந்தைத்தனம் இருக்குன்னு புரிய வைக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான படத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தா, ஒரு விச்சிக்கு மனுஷங்க தப்பு பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. அவங்கள திருத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, அவங்கள தண்டிக்கணும். அதுக்காக ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறா. அந்த மிஷினை பயன்படுத்தணும்னா சாண்டாவோட பவர் வேணும். அதுக்காக அவரை கடத்தின்னு போகிறா. இவரை கண்டுபிடிக்க நம்ம ஹீரோவும் ஜாக்கும் போகிறாங்க. இவங்க சாண்டாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்ற கதை தான் ரெட் ஒன். சரி, நாமளும் இப்போ படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. அவன் பேர் ஜாக். இவனுக்கு சாண்டா கிளாஸ் மேலெலாம் நம்பிக்கையே கிடையாது. நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை ஏமாத்துகிற வேலைலாம் இது அப்படின்னு நினைக்கிறான். இவன் இப்போது அவனோட கசின் வீட்டுக்கு போயிருக்கிறான். அங்கே இருக்கிற மற்ற பசங்க கிட்ட ஒரு ரூமை ஓப்பன் பண்ணி, இங்கே பாருங்கள், இந்த கிஃப்ட்டை தான் நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு பேரண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. சாண்டா கிளாஸ்னு யாருமே கிடையாது. நான் பெட்டு கட்டின மாதிரி இதெல்லாம் போய் நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்து பெட்டு கட்டின சாக்லேட்டை வாங்குறான். அப்போது இவனோட அங்கிள் இவங்கிட்ட வந்து, ஜாக் நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அவங்கக்கிட்ட கசப்பான உண்மையை தான் சொன்னேன், நீங்கள் தான் அவங்கள ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவர், இல்லை இங்கே இருக்கிறது கிஃப்ட்டு தான், ஆனால் நிச்சயமாக சாண்டா கிளாஸ் இன்னைக்கு நைட்டு வருவார் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்படின்னா அவர் பறக்கிற ரேடியர் வண்டியில் வருவார்னு சொல்கிறீங்களே, அந்த வண்டி எப்படி பறக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவரு தெரியலன்னு சொல்லிடுறாரு. அன்னைக்கு ராத்திரி சாண்டாக்கு வச்ச இந்த ஸ்நாக்ஸையும் பாலையும் இவன் குடிச்சிடுறான். எப்படியும் அவர் வரப்போறதில்ல, அப்புறம் எதுக்கு இது தேவையில்லாம அப்படின்னு நினைக்கிறான். இங்கேருந்து கட் பண்ணி அப்படியே 30 வருஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. ஒரு லேடி அவங்களுக்கு ஜூஸ் வாங்கி வைக்கிறாங்க. அதை ஒருத்தன் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கின்னு அப்படியே அவன் எதிர்க்க வர ஒரு ஆள்கிட்ட இருந்து நியூஸ் பேப்பரை திருடின்னு வரான். அது யாருன்னு பார்த்தா, அட நம்ம கேப்டன், எப்படி இருந்த மனுஷனை இந்த படத்தில் திருடனாக காமிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. இவர் தான் அந்த சின்ன பையனாக காமிச்ச ஜாக். இவன் ஒரு பொண்ணை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். அவள் அங்கே எக்ஸசைஸ் பண்ணின்னு இருக்கிறா. இவனுக்கு அவளோட பேக்கில் இருக்கிற ஐடி கார்டு வேணும். சடனாக ஒரு பிளான் பண்ணுறான். நியூஸ் பேப்பரை கீழே போட்டுட்டு அதில் கொஞ்சம் விஸ்கியை ஊற்றுறான். அதுக்கு பக்கத்தில் இருந்த ஜங்ஷன் பாக்ஸில் அவன் கையில் வச்சிருந்த ஜூஸையும் ஊற்றிடுறான். அப்போது அது பத்தி எரிய ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் அங்கே இருந்தவங்க கவனம் எல்லாம் அங்கே தான் போகுது. அப்போ இவன் அந்த ஐடி கார்டை எடுத்துக்கின்னு பக்கத்தில் இருந்த நாயை அவுத்து விட்டுறான். அங்கே இருந்த செக்யூரிட்டி அந்த தீய அணைக்க வரும்போது இந்த நாய்ங்க அவனை கீழே தள்ளி விட்டுடுது. அப்போ அந்த ஃபயர் கேஸை எடுத்து நைஸாக தூக்கி போட்டுட்டு இவன் உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கே இருக்கிற சிஸ்டமில் இருக்கிற டேட்டாவை ஹேக் பண்ணுறதுக்கு ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒன்று அதில் செட் பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் வெளியே வந்துடுறான். அப்போது அங்கே இருக்கிற ஒரு குழந்தைய கூட விட்டு வைக்காமல் அது கையில் இருக்கிற சாக்லேட்டை பிடிங்கிக்கின்னு ரொம்ப கெத்தாக ஃபீல் பண்ணி நடந்துன்னு வரான். இவன் ரொம்ப ரொம்ப கூலான ஒரு திருடன்னு நமக்கு இப்போ காமிச்சிட்டாங்க. அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணி சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டுன்னு இருக்கிற ஒரு தாத்தாவை காமிக்கிறாங்க. அவருக்கு பாதுகாப்பாக நம்ம ஹீரோ இருக்கிறதையும் காமிக்கிறாங்க. அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னு மற்றவங்களுக்கு சொல்லிக்கின்னு அப்படியே இவருக்கு பாதுகாப்பு கொடுத்துன்னு இருக்கிறான் நம்ம ஹீரோ. அப்போது அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாம் இவர்கிட்ட பேச வரும்போது ஒருத்தன் குறுக்க வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறான். அவங்கிட்ட, இந்த குழந்தைங்க தான் முதல்ல வந்தாங்க, நீங்கள் அப்புறமா வாங்கன்னு சொல்லி மிரட்டி அனுப்புகிறான். அங்கே இருந்து கிளம்பும்போது இந்த தாத்தா எல்லார்கிட்டையும் அன்பாக தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ தான் ரொம்ப சீரியஸாக இருக்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரே எண்ணம் தான். ஏன்னா உண்மையான சாண்டாவே இவர் தான். அப்படியே அங்கேருந்து கிளம்பி இவங்களோட இடத்துக்கு போகிறாங்க. அங்கே சாண்டாவோட வாகனம் டீர் இருக்குது. நம்ம ஹீரோ அதுங்க கிட்ட தான் கொஞ்சம் சந்தோஷமாக பேசுகிறான். அந்த டீரை கூட்டிக்கின்னு நம்ம சாண்டா ரொம்ப வேகமாக ஜாலியாக ஒரு ரவுண்டு போகிறாரு. அப்போ அந்த இடத்த விட்டு வந்ததும் இவர் வர்றது திருடனோட ரேடாரில் காமிக்குது. ஏன்னா இவங்களை ட்ராக் பண்ணுறதுக்காக தான் ஆரம்பத்தில் அந்த திருட்டு வேலையை பார்த்துருப்பான். இவன் யார்கிட்ட வேலை பார்க்குறானோ அவங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கின்னு அந்த கோஆர்டினேட்ஸை கொடுத்துடுறான். இப்போ சாண்டா அவரோட ரகசியமான இடத்துக்கு வந்துட்டாரு. அந்த இடத்துல ஏகப்பட்ட கிஃப்ட் இருக்கு. ரொம்பவே வினோதமான விலங்குகள்லாம் அங்கே வேலை பார்த்துன்னு இருக்கு. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அவனோட வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் லெட்டரை கொடுக்குறான். அது சாண்டாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு சின்ன குழந்தைங்களை பிடிக்கும், ஆனால் அவங்களே பெரியவங்களாம் ஆனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் மறந்து மாறி போயிடுறாங்க, ரொம்ப மோசமானவங்களாம் மாறுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சாண்டா, மனுஷங்க அவங்க தானாக தான் மாறணும், நாம் இருக்கிறோன்ற நம்பிக்கையை நாம் தான் கொடுக்கணும். குழந்தைங்க பெரியவங்களாக ஆனாலும் அவங்களோட ஆழ் மனசில் அந்த குழந்தைத்தனம் அப்படியே இருக்கும், அதை நாம் தான் தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது எதுவுமே நம்ம ஹீரோவுக்கு ஒத்து வரல. இந்த பக்கம் பார்த்தா வில்லனோட ஆளுங்க இந்த ரகசியமான இடத்துக்குள்ளே வர்றதுக்கு ஏதோ ஒரு மிஷினை வச்சு உடச்சின்னு இருக்காங்க. வில்லனோட ஆளுங்க இங்கே வராங்கன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ அவனோட வேலையை பார்த்துன்னு இருக்கிறான். அப்போது அங்கே இருக்கிற டவரில் ஒரு இடத்துல லைட்டு விட்டு விட்டு எரியுது. அது என்னன்னு பார்க்க சொல்கிறான்.
பார்க்குறான். அப்போ இவனுக்கு ஏதோ தப்பா இருக்குதுன்னு சொல்லி ஒரு சந்தேகம். சாண்டா எங்க இருக்கிறாருன்னு எல்லாரும் தேடி பார்க்க சொல்றான். இவனோட ஆளுங்களுக்கு அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. உடனே அவசர அவசரமா போய் பார்க்கறான். சாண்டாவை காணோம். யாரோ அவரை கடத்தின்னு போயிட்டாங்க. கடத்தின்னு போறவங்கள நம்ம ஹீரோ பார்த்துடுறான். உடனே அவங்க பின்னாடியே துரத்தின்னு போறான். அவங்க கூட பைக் சேசிங்லாம் நடக்குது. அந்த இடத்த ஒரு வழி ஆக்கிட்டு அவங்க போறாங்க. அவங்க பின்னாடியே விடாம நம்ம ஹீரோவும் போறான். ஒரு கட்டத்துக்கு மேல பனிக்கட்டையெல்லாம் சறுக்கி விட்டு வில்லனை நம்ம ஹீரோ பிடிச்சிட்டான். ஆனால் வில்லனுங்க இவனை விட ரொம்ப ரொம்ப புத்திசாலி. அந்த வண்டியில் யாருமே இல்லை. நம்ம ஹீரோவை டைவர்ட் பண்ணிட்டு அவங்க வேற வழியில் சாண்டாவை கடத்தின்னு போயிட்டாங்க. இந்த விஷயம் டைரக்டருக்கு தெரிஞ்சு என்னதான் பண்ணின்னு இருக்கீங்க, கிறிஸ்மஸ்க்கு இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னு கத்துறாங்க. நம்ம ஹீரோ அவங்களுக்கும் மேலே செம்ம கடுப்பில் இருக்கான். இது எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கிற சிஸ்டம் மூலமா ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்கு தி உல்ஃப் மேலே சந்தேகம் வருது. அது வேற யாரும் இல்லை, நம்ம திருடன் தான். அவனோட உண்மையான பேரு ஜாக். அந்த ஜாக்கும் அவனோட ஒய்ஃபும் இப்போ பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ அவனோட பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டின்னு வர சொல்லி கால் பண்றாங்க. வேற வழியே இல்லாம இவனும் அவனோட பையனை கூட்டின்னு வரதுக்கு ஸ்கூலுக்கு போறான். அவனை கூட்டின்னு வரும்போது இந்த பையன் ஸ்கூல்ல ஏதோ தப்பு பண்ணி மாட்டிக்கினேன்னு சொல்றான். அதுக்கு இவன் எப்படி யாருக்கும் தெரியாம கோல்மால் பண்ணணும், திருட்டு வேலை தான் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துன்னு இருக்கான். முதல் விஷயம் யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்றான். இவனுக்கும் அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், ஆனா வெளிப்படையா காட்டிக்க மாட்டான். அவனோட ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நீங்களும் வாங்கன்னு சொல்லாம சொல்லிட்டு போறான். ஜாக் போறத நம்ம ஹீரோட டீம் வாட்ச் பண்றாங்க. இவனை பின்தொடர்ந்து அவன் வீட்டுக்கே போய் அவன் கூட சண்டை போட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அவனை தப்பிக்க விடாம இவனுக்கு மயக்கம் வர வச்சு கடத்தி அவங்களோட இடத்துக்கு கூட்டின்னு போயிடுறாங்க. இவனை விசாரிக்கும் போது தான் ஒரு விஷயமே தெரியுது. இவன் யாருக்கு வேலை பார்க்குறன்னே தெரியாம வெறும் காசுக்காக இந்த இன்ஃபர்மேஷனை திருடி கொடுத்துருக்கான். இவங்க முதல்ல இங்க இருக்கிற மித்தாலஜி உலகத்தை பத்தி சொல்றாங்க. ஆனா இவனுக்கு அதுல நம்பிக்கையே இல்லை. அப்போ நெருப்பு எரியிற ஒரு குதிரையை பார்த்து பயந்துடுறான். அப்புறம் தலையில்லாத மனுஷன், எரியிற பம்கின், இதெல்லாம் பார்க்கும்போது தான் இவங்க சொல்ற மித்தாலஜியை நம்புறான். நீ திருடி கொடுத்த டேட்டாவை வச்சு சாண்டாவை கடத்தின்னு போயிட்டாங்க. அந்த டேட்டாவை யாருக்கு கொடுத்த, என்ன ஏதுன்னு கேட்டா இவனுக்கு எதுவுமே தெரியல. ஆனா நம்ம ஹீரோ இவன் போய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிக்கலான்னு போறான். ஆனா அதுக்குள்ள இவனே நானே உங்களுக்கு யாரு சாண்டாவை கடத்தின்னு போனாங்களோ அவங்களை கண்டுபிடிக்க உதவுறேன்னு சொல்றான். அதுக்கு கொஞ்சம் பணம் கேட்கறான். இவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தான் சாண்டாவை கண்டுபிடிக்க போறாங்க. இந்த இடத்துல கட் பண்ணி அப்படியே சாண்டாவை காமிக்கிறாங்க. அவரு மயக்கத்துல இருந்து எழுந்து பாக்குறாரு. ஒரு பொண்ணு தான் இவரை கடத்தின்னு வந்திருக்கிறா. இவளுக்கு இவர்கிட்ட இருக்கிற சக்தி தான் வேணும். அதனால ஒரு மிஷின்ல போட்டு அவரோட சக்தியை உரிய ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஜாக்கும் சாண்டாவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கடைக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்குறாங்க. ஆனா என்ன, இது பொம்மை கடை, இதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஹீரோ ஜாக்கு கிட்ட எனக்கு ஒரு கார் வேணும், பாக்குறதுக்கு கொஞ்சம் பிராக்டிகலா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் அதை கண்டுக்காம ஏதோ ஒரு காரை எடுத்துன்னு வரான். அப்படியே அங்க இருந்த ஒரு மேஜிக் டோர் வழியா வேற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா தான் ஹீரோ இவன் கொண்டு வந்த காரையே பாக்குறான். இதை பார்த்ததும் செம்ம கடுப்பாக்குறான். நான் உன்னை பிராக்டிகலா தானே ஒரு கார் எடுத்துன்னு வர சொன்னேன், ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்கறான். இவனுக்கும் ஒண்ணுமே புரியவே இல்லை. ஹீரோ அந்த காரை கீழே வச்சு அவன் கையில் இருக்கிற ஒரு கேஜெட் மூலியமா பெருசாக்கி அதை ஒரிஜினல் காராவே மாத்திட்டான். இதை பார்த்ததும் ஜாக்குக்கு செம்ம ஷாக்கு. இவன் கையில் இருக்கிற கேஜெட் ஒரு பவர்ஃபுல் வெப்பன் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ இவன் யாருக்கு அந்த டேட்டாவை கொடுத்தானோ அவனை தேடி போறாங்க. இந்த பக்கம் வில்லியை காமிக்கிறாங்க. இவ சாண்டாவோட பவரை வச்சு ஏதோ கண்ணாடி குண்டு மாதிரி தயார் பண்ணின்னு இருக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் யாரை தேடி வந்தாங்களோ அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன்கிட்ட போய் பேசலான்னு பார்த்தா குறுக்க அந்த தடியனுங்க வந்து சண்டைக்கு வரானுங்க. நம்ம ஹீரோ அவனோட கேஜெட்டை யூஸ் பண்ணி குட்டியா மாறி பெருசா மாறி அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள அடிச்சு நவுத்திட்டான். அப்புறமா அவனை போய் விசாரிக்கும் போது அவன் ஒரு பேரை மண்ணில் எழுதி காமிக்கிறான். அந்த பேரை சொன்னாலே அவளுக்கு கேட்டுடும். அதனால பேரை சொல்லாம எழுதி காமிக்கிறான். அது தெரியாம இந்த ஜாக் பையன் கிரில்லா அப்படின்ற பேரை சொல்லிடுறான். இவன் கூட்டதும் வில்லிக்கு கேட்டுடுது. உடனே அவ இவனுக்குள்ள வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசின்னு இருக்கிறா. சாண்டாவை கடத்தினது கிறிஸ்மஸ் விட்ச்னு இப்பதான் இவங்களுக்கு தெரியுது. எதுக்காக அவரை கடத்தினு கேட்டதுக்கு, நான் மனுஷங்களை திருத்தணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு ஒரே வழி அவங்கள தண்டிக்கணும். போய் பேசுறவங்களா இருக்கட்டும், திருடுறவங்களா இருக்கட்டும், லேட்டா வரவங்களா இருக்கட்டும், இல்ல விதிகளை மீறவங்களா இருக்கட்டும், எல்லாரையும் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு தான் எனக்கு சாண்டா வேணும் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு நாம நினைக்கிறதுக்குள்ள இதை சொல்லிட்டு அவ போயிடுறா. இவ போனதும் உடனே இவளோட ஆளுங்க கடல்ல இருந்து வராங்க. வர்றது பனிக்கட்டி மனுஷங்க. இவங்க ரெண்டு பேருமே இவங்களால முடிஞ்ச அளவுக்கு அது கூட சண்டை போடுறாங்க. என்னதான் அடிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் இதுங்களை ஒண்ணுமே பண்ண முடியல. இதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுதான் ஒரே வழின்னு பார்த்தா அதுதான் இல்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இதோட மூக்குல இருக்கிற கேரட்டை உருவுனதும் இதுங்க அழிஞ்சு போயிடுது. ஜாக்கோட கால் தண்ணியில ஃப்ரீஸ் ஆகி போச்சு. அப்போ அவனை நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறான்.
இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே நானே இதை பண்ணியிருப்பேன்னு இவன் நினைக்கிறான். இப்போ இந்த இடத்துக்கு இவங்களோட ஆளுங்க வந்துடுறாங்க. ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு தேடி பார்த்துன்னு இருக்காங்க. அப்போ அந்த விச் சாண்டாவோட பிரதர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்தது இவங்களுக்கு தெரியுது. அவரை அடைச்சி வைக்க யாருக்கும் தெரியாம இருக்கிற ஒரே இடம் அதுதான். இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தமும் இருக்கு. சாண்டாவுக்கும் அவரோட பிரதருக்கும் ஆகாது. அதனால அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே வரக்கூடாது, இவங்களும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அதுதான் ஒப்பந்தம். இப்போ நம்ம ஹீரோ சாண்டாவோட பிரதர் மேல சந்தேகப்பட்டு அவரோட இடத்துக்கு கிளம்பி போறாங்க. அந்த சமயத்துல ஜாக்கோட ஒய்ஃப் கால் பண்ணி நம்ம பையனோட ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்கு நீங்க அவன் வரணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்றாங்க. இவன் என்னடான்னா அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இதை பத்தி நம்ம ஹீரோ அவங்ககிட்ட கேட்டதுக்கு, நானும் என்னோட ஒய்ஃபும் ஒன்னாவே இருந்ததில்லை, எங்களுக்குள்ள சரிப்பட்டும் வரல. இப்போ அவ ஒரு நல்ல டாக்டரா பார்த்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. அதுவும் இல்லாம அவன் என்னோட பையனுக்கு ஒரு நல்ல அப்பாவாகவும் இருக்கிறான். என்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நானே ஒரு கேடு கெட்டவன். என் கூட அவன் இருக்கிறத விட அவங்க கூட இருக்கிறதா சரி அப்படின்னு சொல்றான். இதுல இருந்து இவனுக்கும் அவனோட பையனை ரொம்ப பிடிக்கும்னு தெரியுது. இதை கேட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ எதுவுமே பேசவே இல்லை. இவங்க ரெண்டு பேரும் இப்போ சாண்டாவோட பிரதர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க பார்த்தா செக்யூரிட்டி பயங்கரமா இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு பிளான் பண்ணி அவங்கள திசை திருப்பி இவங்க ரெண்டு பேரும் இப்போ உள்ள போறாங்க. போகும்போது ஜாக்கு கிட்ட இங்க இருக்கிற எந்த பொருளையும் தொடாத, முக்கியமா எதையும் திருடாத அப்படின்னு சொல்றான். இவங்க உள்ள போறத அவங்களோட ஆளுங்க பார்த்துட்டு இவங்கள போய் பிடிச்சிடுறாங்க. அவங்க இவங்கள பார்த்து திருட வந்திருக்கிறதா நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் இல்லை, நாங்கள் உங்ககிட்ட பேச தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த ஜாக் இருக்கான்ல, அவன் அங்கே இருக்கிற தங்க காயினை திருடி அவன் பாக்கெட்டில் வச்சிருக்கிறான். அதை இவங்க கண்டுபிடிச்சிட்றாங்க. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த இடத்துக்கு திருட தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஜெயிலில் போட்டு அடைக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ இவன் மேலே செம்ம கடுப்பில் இருக்கிறான். 542 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இவன் ரிட்டையர் ஆகலான்னு இருந்திருக்கிறான். இவனால் இப்போ எல்லாமே சொதப்பியாச்சு. இவங்களை இப்போ அந்த இடத்துல கிராமர் ஸ்லாப் கேம் விளையாடுற இடத்துக்கு கூட்டின்னு போகிறாங்க. அங்கே தான் இவங்க தேடி வந்தவனும் அந்த கேம் விளையாடின்னு இருக்கிறான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்து நீ இங்கே வந்திருக்க கூடாதுன்னு சொல்லி அவனோட கையில் இருக்கிற கேஜெட்டை பிடுங்கிடுறாங்க. எனக்கு நீ சாண்டாவை தேடுறன்னு தெரியும், ஆனால் சாண்டா இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறான். நான் தான் அவரை கடத்திருப்பேன், என் மேலே பழி போட்டியான்னு கோவப்படுறான். உடனே நம்ம ஹீரோ அவள் இங்கே வந்தான்னு எனக்கு தெரியும், நீ அவரை கடத்தலைனா அவள் எதுக்காக இங்கே வந்தான்னு கேட்குறான். அதுக்கு இவன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவள் எனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தா, அதை திரும்பி வாங்கின்னு போகிறதுக்கு தான் அவள் இங்கே வந்தா அப்படின்னு சொல்கிறான். என்ன கிஃப்ட் அது அப்படின்னு கேட்டதுக்கு, அது ஒரு ஸ்னோ பவுல். அது பார்க்குறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கும், அது மனிதர்களை தண்டிக்கிறதுக்கான தனி அறை, ரொம்ப கொடுமையாக தண்டிக்கும் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோ சரி நான் அதை தடுத்து நிறுத்தணும், தயவு செஞ்சு என்னை போக விடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் இவன் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். நான் இந்த மனுஷனை மட்டும் போக விடுறேன், நீ இங்கே தான் இருந்தாகணும்னு சொல்கிறான். இந்த ஜாக் இருக்கான்ல, அவன் இவனை விட்டுட்டு போயிடுவான்னு பார்த்தா போகாமல் அங்கேயே இருக்கிறான். ஏதாச்சும் உள்குத்து இருக்குமோ அப்படின்னு பார்த்தா உள்குத்து இருக்கு. ரொம்ப நேக்கா இவன் அவனை பார்த்து இங்கே உள்ளே வரும்போது இவன் என்கிட்ட ஒன்று சொன்னான், இவன் உன்னை ரொம்ப ஈஸியாக கிராமர் ஸ்லாப் கேமில் வின் பண்ணிடுவேன்னு சொன்னான். நான் ஆரம்பத்தில் அதை நம்பலை, ஆனால் இப்போ நீ இவனை ரொம்ப கடுப்பேற்றி வச்சிருக்கிற, அதனால் உன்னை ஜெயிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி இவனை ரொம்பவே கோவப்படுத்துகிறான். சரி ஒரு கேம் விளையாடி தான் பார்ப்போமே அப்படின்னு சொன்னதும், நீ ஜெயிச்சிட்டா நாங்கள் இங்கேயே இருந்துடுவோம், ஆனால் இவன் ஜெயிச்சிட்டா நீங்கள் எங்களை போக விடணும் அப்படின்னு டீல் போடுறான். அதுக்கு இவனும் ஒத்துக்கிறான். இப்போது போட்டி ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவை கம்பேர் பண்ணும்போது இவன் 10 மடங்கு பல்காக இருக்கிறான். அவள் தான் முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி இவனுக்குள்ள ஒரு ஃபீலிங்கு. இந்த கேமோட ரூல் என்னன்னு பார்த்தா, அடி வாங்குறவங்க ஒன்று இறந்து போயிடணும், இல்லைனா மயங்கி கீழே விழுந்துடணும். அப்போ தான் கேம் முடிவுக்கு வரும். முதல் அறையை நம்ம ஹீரோ அறையிறான். இவனுக்கு ஒன்றுமே ஆகவே இல்லை. அடுத்த ரவுண்டு இவன் ஒரே ஒரு அடி தான் நம்ம ஹீரோவை அடித்தான். நம்ம ஹீரோவோட கதி கலங்கி போச்சு. இப்போ அடுத்த ரவுண்டு ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அறையிலான்னு வரும்போது இந்த ஜாக் இருக்கான்ல, ஹீரோவோட கேஜெட்டை அவங்க கிட்ட இருந்து திருடி நம்ம ஹீரோவோட கையில் மாட்டி விட்டுட்டான். இப்போ பாருடா என்னோட பவர்ன்னு சொல்லி அந்த கேஜெட்டை யூஸ் பண்ணி ஒரே அடி தான் இவன் பறந்துட்டான். உடனே அந்த இடத்துல செம்ம சண்டை நடக்குது. கஷ்டப்பட்டு எப்படியோ அங்கேருந்து இவங்க 2 பேருமே தப்பிச்சு வெளியே வராங்க. வெளியில் வந்ததும் ஹீரோ இவனை பார்த்து, உனக்கு தப்பிக்க வாய்ப்பு இருந்தும் நீ போகலை, நான் தான் உன்னை பற்றி இவ்வளோ நாள் தப்பாக புரிஞ்சுன்னு இருந்தேன், எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இவங்க பேசின்னு இருக்கும்போது இவன் தெரியாதனமா அந்த பொண்ணோட பேரை கிரில்லா அப்படின்னு சொல்லிடுறான். அது அவளுக்கு கேட்டுடுது. உடனே இவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சாகணும்னு சொல்லி காரில் ஏறி போகிறாங்க. போகிற வழியில் குறுக்க ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னன்னு போய் பார்த்தா ஒரு கிஃப்ட்டு. அதுதான் அந்த கண்ணாடி கூண்டு. இதுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நினைக்கும் போது இவனோட பையன் இவனுக்கு வீடியோ கால் பண்ணுறான். அவனுக்கும் அந்த கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அதை கையில் எடுக்காதன்னு சொல்கிறதுக்குள்ள அவன் அதை கையில் எடுத்து அந்த கூண்டில் போய் மாட்டிக்கிட்டான். இவனுக்கு அவன் பையன் எங்கே போனான்னே தெரியல. அதனால்
இதனால இவனும் அந்த கிஃப்ட்டை கையில் எடுக்கிறான். உடனே இவனும் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு அந்த கூண்டில் போய் மாட்டிக்கிறான். அந்த விச் செஞ்ச மிஷின் இப்போ ஒர்க் ஆகுது. உடனே இவ எக்கச்சக்கமான கிஃப்ட்டை உருவாக்குறா. இன்னைக்கு ராத்திரியே எல்லாருக்கும் கிஃப்ட்டை கொடுத்து இதில் சிறைப்பிடிக்க நினைக்கிறா. உடனே நம்ம ஹீரோ டைரக்டருக்கு கால் பண்ணி இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்லி இப்போ அந்த விச் அந்த மிஷினை உருவாக்குறதுக்கு ஏற்ற இடம் எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கின்னு அங்கே கிளம்பி போகிறான். இவளும் நம்ம ஹீரோ கூட போகிறா. இப்போ ஜாக்கோட பையனுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியல. அதுக்கு இவன், நீ எந்த தப்பும் பண்ணலை, நீ இங்கே இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், நான் கணக்கே இல்லாமல் தப்பு பண்ணியிருக்கிறேன், முக்கியமாக உனக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருந்ததே இல்லை அப்படின்னு ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணி அவனோட தப்பை ஒத்துக்குன்னு அவனோட பையன்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். இவன் திருந்தினதும் அந்த கண்ணாடி குண்டு உடஞ்சி அதுலேருந்து இவங்க 2 பேருமே வெளியே வந்துடுறாங்க. இங்கேருந்து எப்படி தப்பிக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோவும் அங்கே வந்துடுறான். இப்போ இவங்க எல்லாரும் ஒன்றாயிட்டாங்க. இவன் அந்த விச்சோட பிளானை இவங்க கிட்ட சொல்லி இப்போ இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவளை தடுக்க போகிறாங்க. அந்த இடத்துல இப்போ சண்டை நடக்குது. இவளுக்கு எப்படியாவது அவளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதனால சாண்டாவை கூட்டிக்கின்னு அந்த பறக்கிற வண்டியை எடுத்துன்னு கிளம்புறா. இவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவளை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு அவளை துரத்தினே போய் சண்டை போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் போதும், இவங்களால அவளை தடுக்கவே முடியாது. அதனால இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த வண்டியை மான் கிட்ட இருந்து கழட்டி விடுறாங்க. அந்த கிஃப்ட் எடுத்துன்னு போகிற வண்டி இப்போ ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த விச்சும் கீழே விழுந்துட்டா. ஹீரோ சாண்டாவை போய் மயக்கத்திலேருந்து எழுப்புறான். அதுக்குள்ள அந்த விச் அவளோட உண்மையான உருவத்தை எடுத்துன்னு இவங்க கிட்ட சண்டைக்கு வரா. இவங்களால அவளை கண்டிப்பாக சமாளிக்கவே முடியாது. எப்படிடா சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது சாண்டாவோட பிரதர் அந்த இடத்துக்கு இவங்களுக்கு உதவி செய்ய வரான். இப்போ இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவ கூட சண்டை போடுறாங்க. என்னதான் பண்ணாலும் அவளுக்கு ஒன்றுமே ஆகலை. அப்போன்னு பார்த்து நம்ம சாண்டா மயக்கத்தில் இருந்து எழுந்துடுறாரு. அவர் ரொம்ப ஈஸியாக இவளை அவரோட டீரை வச்சு இவளை அடித்து அந்த கிஃப்ட் கண்ணாடியில் தள்ளி விட்டுடுறாரு. இப்போ இவ அங்கே இருக்கிற ஒரு கண்ணாடி குண்டில் போய் மாட்டிக்கிறா. இப்போ இவளால் அந்த இடத்த விட்டு தப்பிக்கவே முடியாது. சாண்டாவோட பிரதர் அங்கே வந்து சாண்டாவுக்கு மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து நமக்குள்ளே இருக்கிற கணக்கு இன்னும் முடியல, அப்புறமா ரீமேட்ச் ஆடுவோம்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ இவங்களோட டீம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ராத்திரியோட ராத்திரியா அந்த சிட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. கிஃப்ட்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஜாக்கோட பையனும் அவனும் ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக பேசின்னு இருக்கிறாங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு இவனும் இப்போ ஒரு சின்ன பையனாக தெரியறான். ஹீரோ இப்போ அவனோட முடிவை மாற்றிக்கணும். என்னதான் பெரியவங்களா ஆனாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு குழந்தை மனசு இருக்கும்னு புரிஞ்சுக்கிறான். இவங்க சந்தோஷமாக இருக்கிறதோட அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வேற ஒரு வீடியோட உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.